ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிறதுல ஏன் எவ்வளவு தாமதம் ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஆப்ஷன் அவருக்கு பெட்டரான ஆப்ஷன் தற்போதைய சூழல்ல உங்களுடைய பார்வை? அதாவது தொண்டர்களை கூப்பிட்டு தொண்டர்கள் நிர்வாகிகளை கேட்டு நான் முடிவெடுக்க போறோம் அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் தான். நிறைய நேரத்தில் வந்து அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் வந்து நாம்கே வாசுக்கு தொண்டர்களை கூப்பிடுறேன், நிர்வாகிகளை கேட்டு மாவட்ட செயலர்களை கேட்டு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடிப்படையில் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ பெரிய பிரச்சனை இருக்காது. இவருக்கு தான் பிரச்சனை, எந்த அணியில போறது அப்படின்றதுல. அதனால ஏன் முடிவெடுக்க முடியலன்னா, இவர் ஒரு சில விஷயங்களை வந்து கோரிக்கையா வைக்கிறார். உதாரணத்துக்கு நான் இரட்டை இலையில போட்டி போடணும்ன்றாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாரு. இது வந்து புதிய பிரச்சனை கிடையாது, இது ரொம்ப பழைய பிரச்சனை. ஒரு பழைய பிரச்சனையை வந்து அது தீர்வுக்கு இல்ல அது வந்து அது எப்படி சரி செய்யுதுன்ற அந்த ஒரு வழி தெரியாம தான் அது இவ்வளவு நாள் தாமதமாயிருக்கு. இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல அவ்வளோ இனிமேல்ட்டு வந்து நாள் கடத்த முடியாது. ஒரு நாள் கடத்த இருக்கிற கொஞ்சம் நிர்வாகிகளும் கலந்து போயிடுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீங்க கேட்ட அந்த ரெண்டாவது கேள்வி, இவருக்கு யாரோட போனா வந்து ஒரு நல்லபடியா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன். ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி, என்டிஏவோட கூட்டணி. இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு வரும்போது அவர் ஒண்ணு பிஜேபியில அவரை இணைத்திக்கலாம், இல்ல பிஜேபியில வந்து ஒரு சிறிய கட்சி மாதிரி உருவாக்கி அதுல போட்டி போடலாம். இல்லைன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அவர் வந்து ஒரு வேட்பாளராக கூட களம் காணலாம். அது ஒரு ஆப்ஷன். திமுக பொறுத்தவரை திமுக தன்னை இணைத்து கொண்டு திமுக போயிட்டு ஒரு கட்சியாவோ இயக்கமாவோ செயல்பட முடியுமான்றது தெரியல. ஏன்னா நேரம் எவ்வளவு இருக்குன்றது பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எடுத்துக்கலாமா? தாவேக்கல வந்துங்க, இவர் வந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். செங்கோட்டையனுக்கு இப்போ அங்க வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு பாக்குறோம். தாவேக்கால நிர்வாகிகள் தான் அந்த 1, 2, 3 பொசிஷன்லயே வராங்க. செங்கோட்டையன் அதுக்கு பிறகுதான் வராரு. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்கால் அவருக்கு எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியாது. அப்போ இவர் 2வது இடத்துக்கு தான் ஆட போறாரு. இவர் வந்து புசி ஆனந்த் அவர்கள் கூடவும், ஏன்னா பொதுச் செயலர் புசி ஆனந்த். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் புசி ஆனந்துக்கு உண்டான முக்கியத்துவம் குறைக்கிறாரு விஜய் அப்படின்னா அது புசி ஆனந்துக்கு செய்யற துரோகம். ஏன்னா கீழே இருந்து உழைச்ச ஒரு ஆளு கூடவே இருந்த ஒரு ஆளை வந்துட்டு நீங்க வரவங்க போறவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரை குறைச்சி மதிப்பிட போறீங்க, இல்ல அவரை கடந்து போறீங்கன்னா அது அவருக்கு ஏற்பட ஒரு நெருடலா இருக்கும். இவர் ஓபிஎஸ் மாதிரி ஒரு சூப்பர் சீனியரை வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்றதும் தாவேக்க மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு அது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால அவருக்கு ஒண்ணு டிஎம்கே ஒரு சாய்ஸா இருக்கணும், இல்ல சேஃபான சாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னா என்டிஏ தான் ஒரு சாய்ஸ். என்டிஏ சாய்ஸ்னா, ஆனா தான் அங்கம் வகித்த, தான் முதல்வரா பொறுப்பு வகித்த அதிமுகவோட கூட்டணி அமைச்சு வேறு ஒரு சின்னத்துல போட்டியிடுற மாதிரியான ஒரு சூழல்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் இல்லையா அவருக்குமே? இல்ல, அவருக்கு ஆக்வர்டா இருக்கும்ன்றது இல்ல, அவருக்கு அதுல இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல. பட் அந்த சாய்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இவர் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம எந்த நிபந்தனையும் இல்லாம நான் சேர்றேன்னு சொல்றாரு. ஆனா இவர் வழக்கு ஒண்ணு போட்டிருக்காரு இல்லையா? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்க்கறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இவரை சேர்க்கணும் போது இவர் திருப்பி மறுபடியும் கட்சிக்குள்ள வந்தாருன்னா ஒரு நாள் எனக்கு பிரச்சனை, ஒரு முடிவெடுக்க முடியாது, ஒரு செயல்படுத்த முடியாது. போன முறையே வந்து தேர்தலை சரியா வேலை பார்க்காம தோத்துட்டு விளக்கம் கொடுத்தாங்க. இவராலதான் நான் தோத்தேன் சுருக்கமா சொல்ல போனா. இவர் தென் மாவட்டத்துல இவர் வேலை பார்க்காம விட்டாரு. தென் மாவட்டத்துல விழுந்த அடியில தான் அதிமுக தோத்துச்சு அப்படின்றது அவரோட அரசியல் புரிதல். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது வந்து இது திருப்பி சேர்ந்து செயல்படுறதுன்றது அதுல வந்து ரொம்ப கிளியரா இபிஎஸ் நிறைய வாட்டி சொல்லிட்டாருங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாலுமே நீங்க திருப்பி ஏங்க முடிஞ்சு போன கதையே பேசுறீங்க, வேற எதுவுமே இல்லையா, அரசியலே இல்லையா, வேற எதுவுமே இல்லையான்றாரு. இவர் தானே அதை பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மாற்று சிந்தனையோ ஒரு மாற்று முயற்சியோ இல்ல வேற ஒரு போட்டி எண்ணோட்டமோ எதுவுமே இல்லையே. இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க எதிர்த்து அரசியல் பண்ற அப்படி அந்த முடிவுனா அதிமுகவை இவர் தலைமையில ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோ இல்ல அதை இன்னும் பலப்படுத்தி இல்ல வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றோ இவர் காட்டியிருக்கணும். பொழுதுக்கும் வந்து என்ன சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சங்கடம் கொடுக்கறது அது எந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு வரும்னு எனக்கு தெரியல. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.